சோம்பேறி சோம்பேறி, உன்னால் வீட்டுக்கு தரித்திரம் தான் வந்து சேரும். எத்தனை பேர் இந்த மாதிரி அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்க? நானும் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, சோம்பேறினுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களின் ஆத்மாவோ புஷ்டியாகும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது வேதத்தில். ஸோ இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா ஒரு 2 விவசாயியோட கதை எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து சோம்பேறி விவசாயி, இன்னொருத்தர் வந்து ஜாக்கிரதையான விவசாயின்னு எடுத்துப்போம். இப்போ இந்த சோம்பேறி விவசாயி என்ன பண்ணுறாருன்னா, ஆசைப்படுறாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி காய் கனி இதெல்லாம் நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சீரியல்ஸ் பல்சஸ் ரைஸ் இதெல்லாமே நான் விளை வச்சு நல்லா பெரிய பணக்கார ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனால் வெயிலுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறாரு. அப்போது அவரால் என்ன பண்ண முடியல, அந்த நிலத்தை பராமரிக்க முடியல. இதனால என்ன ஆகுது, அவரால் பலன் அனுபவிக்க முடியல. ஆனால் ஆசை மட்டும் படுறாரு. இப்போ இப்படி அந்த ஜாக்கிரதை உள்ள விவசாயிக்கு அதை பார்க்கலாமா? இவரும் ஆசைப்படுறாரு, ஆனால் அதிகாலையில் எழுந்து வெயிலுன்னு கூட பார்க்காம எழுந்து அந்த நிலத்தை பண்படுத்தி அதை வந்து உழுது இரிகேஷன் பண்ணி அவர் வந்து நிறைய காய் கனி அது மட்டும் இல்லாமல் இந்த பல்சஸ் எல்லாமே பலன் பெற்று திருப்தி அடைகிறாரு. அப்போ அவர் ஆசைப்பட்டதும் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். பிகாஸ் ஆஃப் ஹீ இஸ் புட்டிங் இன்புட். ஸோ நம்மளுமே வந்து என்ன பண்ணுறோம், ஆசைப்படுறோம், ஆனால் அது அடையிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ நான் வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், நான் வந்து பெரிய பணக்காரன் ஆகணும், நான் வந்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், இந்த மாதிரிலாம் நம்மளுக்குள்ள நிறைய ஆசை இருக்குது. நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், பணக்கார ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அதுக்கான உழைப்பை போடுறோமா? கிடையாது. ஆனால் நம்ம ஏசப்பா கிட்ட மட்டும் கேட்போம், ஏசப்பா நான் எப்படியாச்சும் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும், பணக்கார ஆகணும், என்னை வந்து லைஃப்பில் முன்னேறுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறோம். அப்போ ஏசப்பா நினைப்பாரு, நீ இன்புட் போட்டால் தானே நான் வந்து அதை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். இப்போ உழைக்காம நம்மளுக்கு எதனா பலன் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த வசனம் புஷ்டி ஆகிறது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த புஷ்டி ஆகுறதுனா என்னன்னா, குண்டாகிறது கிடையாது, இல்லை நிறைய பணம் கொழுத்து பணம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம உழைச்சி சம்பாதிச்சு அந்த சம்பாதனையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை அது திருப்தி ஆகுது பார்த்தியா, நம்மளுக்கு அந்த திருப்திகரமானது தான் புஷ்டி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பணத்தை மட்டும் மீன் பண்ணலை, இந்த மன மகிழ்ச்சி தனத்தையும் தான் அது வந்து வெளிப்படுத்துது. ஸோ அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் திங்கிங் மட்டுமே இருந்தால் போதாது, நம்ம அதுக்கான இன்புட்ஸையும் கொடுக்கணுன்றது தான் இந்த வசனம் சொல்லுது. ஸோ நீங்களும் இன்னிலேருந்து சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. சோம்பேறித்தனத்தை விட்டு விலகி நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு வர்றதுக்கு மூவ் ஃபார்வர்ட். ஓகே, தேங்க்யூ கைஸ்.